திருவள்ளூர் மாவட்ட பெண் தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையை கைவிடு. தமிழக அரசு விசாரணை நடத்து. முகமது பிலாலை பணியிட நீக்கம் செய்து விசாரணை நடத்து. பணியிட நீக்கம் செய். முகமது பிலாலை பணியிட நீக்கம் செய். பணி நீக்கம் செய். விசாரணை அதிகாரி அம்புவை பணி நீக்கம் செய். பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் விசாரணை அதிகாரி அம்புவை பணி நீக்கம் செய். பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆளான அதிகாரிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அம்புவை பணி நீக்கம் செய். தமிழக அரசு நடவடிக்கை நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து தொழிலாளர்கள் வேலை வழங்கிடு. தமிழகம் முழுவதும் 1353 108 ஆம்புலன்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அதில் 7000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் சட்டவிரோத 12 மணி நேரம் வேலை நேரத்தை 2 ஷிப்ட் முறையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் இந்த சேவை திட்டத்தில் தமிழக மக்களின் வரிப்பணம் முறைகேடு செய்யப்படுவதற்கு எதிராகவும் புகார் எழுப்பியதற்காகவும் சங்கம் கட்டமைத்ததற்காகவும் வழக்கு தொடுத்ததற்காகவும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம், தொழிலாளர் நீதிமன்றம், தொழிலாளர் ஆணையர் அலுவலகங்களில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரவு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள். இந்த சேவை திட்டத்தை 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை அரசு தனியார் கூட்டு பங்கேற்பு முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய EMRIGHS என்ற ஒரு தனியார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுகிறது. பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளான அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும், குற்றச்சாட்டு சுமத்திய பெண் தொழிலாளர்களை பணி நீக்கமும் எந்தவித விசாரணை நடவடிக்கையும் இல்லாமல் பணி நீக்கம் செய்தும் இந்த நிர்வாகம் நேர்மையற்ற தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுகிறது. இதை கைவிட்டு இந்த சென்னை உயர்நீதிமன்றம், தொழிலாளர் நீதிமன்றம், தொழிலாளர் ஆணையர் உத்தரவுகளை விரைந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி விரைந்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுப்போம், வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்ற அறிவிப்போடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் அடுத்தடுத்த மாவட்டங்களில் நாகப்பட்டினம், மதுரை, கன்னியாகுமரி என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வேலை நிறுத்தத்துக்கு செல்வோம். ஆர் ராஜேந்திரன், மாநில பொதுச் செயலாளர், 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு இணைப்பு COITU.